ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயத்தையும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதில் சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மீன் குழம்பு வந்து சட்டியில் செய்யணுன்றதுக்காகவே ஒரு புது சட்டி வாங்கியிருந்தேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்கினோம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் நார்மலான எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு அதில் கடுகு, சோம்பு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு வடகமும் நான் போட்டுக்கிட்டேன். இந்த வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் அதை போட்டுக்க வேண்டாம், பட் இதை போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து சீக்கிரமாக பொன்னிறமாக ஆகிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சதுலேயும் போட்டிருக்கேன், நான் அதுக்கப்புறம் இதை வதக்குறதுலேயும் போட்டிருக்கேன். நல்லா வந்து வதக்க விட்டுடுங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. நல்லா வந்து இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும், நல்லா வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா போட்டு வதக்கிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இந்த அரைக்கிற பேஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நாங்கள் மிளகாத்தூளில் வந்து இந்த மஞ்சள் அதெல்லாம் போட மாட்டோம், வெறும் மிளகாத்தூள் தனியாக தான் போடுவோம். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வந்து வதங்கணும். நம்ம எவ்வளோக்கு வதக்குறோமோ அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நான் எண்ணெய் பத்தாதால் போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் புளி ஊற வச்சுக்கிட்டேன். நான் 2 டைப் ஆஃப் புளி ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் நல்ல புளி, இன்னொன்று கொஞ்சம் கருப்பு புளி. 2த்தையுமே போட்டோன்னா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ நான் வந்து 2 நெல்லிக்காய் சைஸ் போட்டேன். குழம்பு கொஞ்சம் நிறையவே வச்சதால் 2 நெல்லிக்காய் சைஸ் போட்டு நல்லா திக்காக கரைச்சி ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு சொம்பு தண்ணி போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சொம்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் காரம், உப்புலாம் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் புளியோடது, அதுக்கப்புறம் மிளகாத்தூளோடதெல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் இல்லாத மீன் குழம்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டால் தான் மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டு தான் வைக்கணும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சங்கரா மீனை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா நம்ம சட்டியில் பண்ணுறதால நம்ம ஆஃப் பண்ணால் கூட சட்டியில் வந்து கொதிச்சுட்டே தான் இருக்கும், ஸோ மீன் உடஞ்சிரும். அதனால் மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம். மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போடாமல் இதோ இந்த மாதிரி நான் கிளறி விடுங்க. அப்போ தான் மீனெல்லாம் வந்து போய் அடியிலேருந்து வெந்து மேலே வரும். மேலே அப்படி மீனெல்லாம் வந்துருச்சுன்னா மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி பச்சை மிளகா தூவிட்டு கடைசியாக மேலேயும் இறக்குனீங்கன்னா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடிங்க. ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ டேஸ்ட்டாக புளிப்பாக காரமாக டேங்கியாக இருந்துச்சு. இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் வேறு ஏதாவது மெட்டர் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் சுட சுட ரைஸோட நான் இன்றைக்கி வந்து அந்த மாங்காய் ஃபுல்லாக போட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீனும் கொஞ்சம் மாங்காய் துண்டு வச்சு சுட சுட அந்த குழம்பை ஊற்றி மாங்காவும் அதுக்கப்புறம் வந்து மீன் அது 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் வச்சா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.